ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி நான் 96வது நாளில் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 81 கிலோ 150 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னிய டேயில் நான் எடுத்துக்கிட்ட முக்கியமான ஃபுட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு டெஸ்ட் டே வைக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா பழனிக்கு போன அந்த 2 நாளும் நான் வெளி ஃபுட்டு தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அது எனக்கு வயிறு சரியில்லாமல் போயிட்டு லூஸ் மோஷன் வந்துடுச்சு. அப்போது நம்ம வெளி ஃபுட்டு சாப்பிட்றதுனால தான் இந்த பிரச்சனையா, இல்லைனா வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது ரைஸ்லாம் எடுத்துக்காமல் இருந்து திரும்பி நம்ம ரைஸ்லாம் எடுத்துக்கும்பொழுது இந்த ப்ராப்ளம் வருதா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணணும். அப்படின்றதுனால இன்றைக்கி அதுக்கான நாளாக ஒதுக்கிட்டேன். ஏன்னா பழனிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தோன்னா ஃபுல் வாட்டர் டயட் இருந்து என்னோடய உடம்பு வந்து நார்மலாக ஆகிடுச்சு. எப்பவும் போல் நார்மலாக இப்போது நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கேன் நான். இப்போது நான் வெளியே எடுத்துக்கிட்ட உணவு மாதிரி நான் வீட்டில் செஞ்சு எடுத்துக்கிறதுனால எனக்கு வந்து உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு வருதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 இளநீர் எடுத்துக்கிட்டேன். இளநீர் காலையில் எடுத்துக்கிட்டு மதியம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி செஞ்சுருந்தேன். இட்லியும் சட்னியும். ஏன்னா நார்மலாக வெளியே சாப்பிடுவதும் பெரும்பாலும் வந்து டயட் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை அது மாதிரி தான் எடுத்துப்பாங்க. அதனால் 2 இட்லி ஒரு சின்ன தோசை இது எடுத்துக்கிட்டு மதியம் நான் வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அது வரைக்குமே. ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட்டு வந்த உடனே எனக்கு வயிறு சரியில்லாமல் போச்சு ஒவ்வொரு வேலையுமே வெளியே ஃபுட்டு எடுத்துக்கும் போது. ஆனால் நான் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்பொழுது எனக்கு மதியம் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எப்பவும் போல் நைட்டு ஜீரக தண்ணி குடிச்சிட்டு என்னோடய டயட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால. மற்றபடி நான் எப்பவும் போல் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த எனர்ஜெட்டிக்காக இருந்தேனோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கேன். இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் நான் வந்து வெளி ஃபுட்டு சாப்பிட்டேன். இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா இந்த 100 டேஸாகவும் நான் வந்து ரைஸ் எடுத்துக்கும்பொழுது இது மாதிரி நமக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டெஸ்ட் நான் வச்சேன். ஆனால் நான் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்பொழுது எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் எனக்கு தெரியலை. ஓகே, இனிமேல் வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியே நம்ம போனால் கூட அதுக்கேற்ற மாதிரி ஆகாரங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றத இனிமேல் நான் பிளான் பண்ணிப்பேன். ஒரு 2-3 நாளாக பார்த்திங்கன்னா சரியான வீடியோவாக நான் போடலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கடையில் கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 நாள் லீவ் வேறு போட்டேனுங்களா, ஸ்கூல் வேறு ஓப்பன் பண்ண பாருங்க. யூனிஃபார்ம் ஆர்டர்லாம் வந்திருக்கிறதுனால ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் சரியாக இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் நான் இந்த ஃபோட்டோ வச்சு இப்போ உங்களுக்கு வந்து வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய வேலைகள்லாம் நான் கொஞ்சம் குறைச்சிக்கினதுக்கப்புறமா நான் திரும்பவும் வீடியோ எப்பவும் போல் நான் வந்து கண்டினியூவாக போட்டுகிட்டே வருவேன். இப்போ இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான அந்த நேரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கண்டிப்பாக ஒரு நாளில் ஏதாவது ஒரு சில நேரங்கள் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு அது மாதிரி கிடையாது. கொஞ்சம் பிஸியாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏன்னா கடைக்கு போகிறேன், கடையில் வந்து ஸ்டிச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்கறது. இதெல்லாம் செய்யும்பொழுது எனக்கு வந்து அந்த ஒரு நாள் காலையில் ஆரம்பிக்கிறது சடனாக வந்து நைட்டு வந்துடுறது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்க மாதிரி இருக்குது. இதுவும் என் வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெயிட் லாஸ்க்கான வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா சகோதரிகளும் ஜூன் 1 அவங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து அழகாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். குரூப்பில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வெளியே இருந்து கூட நாங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸை வச்சு நீங்களும் வீட்டில் அழகாகவே வெயிட் லாஸ் பண்ணலாம். கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே வாங்க வீடியோவை. ஒரு சிலர் இன்னும் கேட்டுட்ருக்கீங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆல்ரெடி குரூப்பில் வந்து நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களோட மெசேஜ் பாஸ் பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருக்குது. அதனால் அடுத்த முறை நாங்கள் குரூப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் குரூப்பில் இல்லைனா கூட நாங்கள் குரூப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறோமோ அதை கண்டிப்பாக நான் வீடியோ மூலிமா சொல்கிறேன். அதை வச்சு நீங்களும் வீட்டில் வெயிட் லாஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.